السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله عز وجل: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى في سورة النور: وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم أمنا يعبدونني لا يشركون بي شيئا ومن كفر بعد ذلك فأولئك هم الفاسقون. أما بعد، புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருத்தவனுக்கு, ஸலவாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாகட்டுமாக என்று சொல்லி, இன்ஷா அல்லாஹ் என்னோட இந்த சிறிய உரையை, இந்த தலைப்பு சமூகத்தின் இன்றைய சூழலும் அல்லாஹ்வின் வாக்கும் என்கிற இந்த தலைப்பில் என்னோட உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த தலைப்பில் இரண்டு பகுதிகள் உண்டு. முதலாவது பகுதி இன்றைய இந்த சமூகத்தின் இன்றைய சூழல் என்கிற ஒரு பகுதி, அது இந்த மனிதர்களை சார்ந்த ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி இருக்கிறது அல்லாஹ்வின் வாக்கு. முதலாவது பகுதி மாறிக்கொண்டே இருக்கும், கால சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கும். முஃமின்கள் எல்லா காலத்திலும் ஒருபோன்று இருப்பார்களா என்று சொல்ல முடியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்த காலம் வேற, இன்றைய முஸ்லிம்களிடையே இருக்கிற ஈமானோட அளவு வேற. இது மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இரண்டாவது பகுதி இருக்கிறது, அல்லாஹ்வின் வாக்கு ஒருபோதும் மாறாது. அல்லாஹ் குர்ஆனில் கூறியது ஒருபோதும் மாறாது. அல்லாஹ் வாக்களித்தது ஒருபோதும் மாற்ற மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவர்களுக்கு நன்மை, தீயவர்களுக்கு பாவம், நன்மை செய்தால் இது கிடைக்கும், தீமை செய்தால் இது கிடைக்கும் என்கிற அல்லாஹ்வோட வாக்கு ஒருபோதும் மாறாது. அல்லாஹ் நான் உதவுகிறேன் என்று சொன்னால் அந்த உதவி வந்தே தீரும், அதில் எந்த ஒரு கேள்வியும் இல்லை. ஆனால் அந்த உதவியை பெறக்கூடியவர்களுக்கு தகுதியான ஒரு பண்புல நாம் இருக்கிறோமா இல்லை என்றுதான் இங்க கேள்வி. இந்த உரையோட ஆரம்பத்தில் ஒரு ஆயத்தை ஓதினேன். وعد الله الذين آمنوا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் நூர் 55வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். இந்த வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை வீட்டுக்கு சென்று தர்ஜுமாவை எடுத்தோ அல்லது தஃப்சீரை எடுத்தோ இந்த வசனத்தை ஓதி பாருங்கள். அல்லாஹ் வாக்களிக்கிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் 3 வாக்குகளை அளிக்கிறான். ஒரே ஒரு நிபந்தனையை வைக்கிறான். அந்த ஒரு நிபந்தனை பூர்த்தியாகிவிட்டால் அந்த வாக்கெல்லாம் உண்மையாகிவிடும். அதுக்கு ஒரு சான்றாகத்தான் நம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அது உண்மையாக நடந்ததையும் நாம் பார்க்க முடியும். ஆனால் இதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக அடிப்படையில் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால், சமூகத்தில் ஒரு குழப்பம் ஏற்பட்டால் அதை எதிர்நோக்கும் வகையில் மக்கள் 2 வகையாக இருப்பார்கள். ஒரு வகை மக்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்களோட உணர்ச்சியை கொண்டு அதை எதிர்நோக்குவார்கள். உதாரணத்திற்கு, ஒருத்தவன் தூரத்திலிருந்து அவனோட குடும்பத்தையோ வீட்டையோ தாக்க ஒரு மனிதன் வருகிறான் என்றால், உணர்ச்சியால் எதிர்நோக்கக்கூடியவர்கள் அவனை அடிக்கணுங்கிற ஒரே ஒரு சிந்தனையில் தான் இருப்பார்கள். அடிக்க வரணும்னா திரும்ப அடிக்கின்ற ஒரே சிந்தனையில் தான் இருப்பார்கள். இது உணர்ச்சி. இன்னொரு வகை சமுதாயம் இருக்கிறது, கல்வியால் சிந்திப்பார்கள். அவன் ஏன் அடிக்க வருகிறான், அவனுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பகை இருக்கிறதா, அல்லது நான் அவனுக்கு எதுவும் குறை செய்து விட்டேனா, அவனை அடிக்க வந்தால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும், கல்வியின் அடிப்படையில் அவன் சிந்திப்பான். அதே தான்
இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நம்மளால் இந்த காலத்தில் பல பிரச்சனைகளை பார்க்க முடியுது. எங்க திரும்பினாலும் முஸ்லீம் அடிக்கப்படுகிறான், எங்க திரும்பினாலும் முஸ்லீமோட சொத்து பறிபோகப்படுகிறது, எங்க திரும்பினாலும் முஸ்லிம்க்கு அநியாயம் நடக்கின்றது. இதை ஒரு முஸ்லிம் எப்படி எதிர்நோக்க வேண்டும்? ஒரு வகை மக்கள் இருக்கிறார்கள், அவன் நம்மளை அடிக்கிறான், நம்ம திரும்ப அடிக்க, அந்த ஒரே சிந்தனையில் தான் இருப்பார். இது உணர்ச்சி. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், சத்தியம் அவர்களோட மனோ இச்சையை பின்பற்ற ஆரம்பித்தால், சத்தியம் அவர்களோட மனோ இச்சையை பின்பற்ற ஆரம்பித்தால் வானத்திலும் பூமியிலும் குழப்பம் ஏற்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். இன்றைய காலத்தில் நிறைய பேரை பார்க்கலாம், பேசக்கூடியவர்கள், பேச்சாளர்களை பார்க்கலாம். இந்த உம்மத்துக்கு தீர்வு கொடுக்கின்ற பெயரில் உணர்ச்சியை ஊட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். வெறும் உணர்ச்சியை மட்டும்தான் ஊட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதில் எந்த ஒரு கல்வியும் இருக்காது, அதில் எந்த ஒரு சத்தியமும் இருக்காது. இப்படிப்பட்ட உணர்ச்சியை ஊட்டக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ஒரு சமுதாயத்தில் குழப்பத்தை மட்டும்தான் உண்டாகும். இன்னொரு வகை இருக்கிறது, பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடிய இன்னொரு வகை, கல்வியால் எதிர்நோக்கக்கூடியது, ஹக்கு எதுவோ எதிர்நோக்கக்கூடியது. இதுக்கு ஒரு உதாரணம் தான். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுகிறார்கள். அந்த ஒப்பந்தத்தை மேலோட்டமாக பார்த்தால், பொதுவாக பார்த்தால், அது முஸ்லிம்களுக்கு சாதகமான ஒரு ஒப்பந்தம் இல்லை, முஸ்லிம்களுக்கு பாதகமான ஒரு ஒப்பந்தம் தான். காபிர்களுக்கு சாதகமான ஒரு ஒப்பந்தம் அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எப்பொழுது கையெழுத்து போடுகிறார்கள்? மதீனாவில் வந்துவிட்டு முஸ்லிம்களுக்கு என்று ஒரு ஆட்சி எல்லாம் அமைந்ததுக்கு பிறகு, முஸ்லிம்கள் அமைதி சூழ்நிலை பெற்றதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒப்பந்தத்தில் இந்த கையெழுத்தை போடுகிறார்கள். அந்த இடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கேள்வியை கேட்டார்கள், உணர்ச்சி பட்டார்கள், உணர்ச்சி வசப்பட்டார்கள். ஒரு கேள்வி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் அல்ஸ்னா அலல் ஹக், நாம் சத்தியத்தில் இல்லையா? நம்மிடம் தானே சத்தியம் இருக்கிறது, நம்மிடம் பலம் இல்லையா? நாம் ஏன் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்தை போட வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நான் நபி என்று நீ ஏற்றுக்கொள்கிறாயா? ஏற்றுக்கொள்கிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஒதுங்கி விட்டார்கள். அடுத்தது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சென்றார்கள். அபூபக்கரே, ஏன் ரசூலுல்லாஹி இந்த கையெழுத்தில் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்தை போட்டார்கள்? நாம் ஹக்கில் இல்லையா? நாம் சத்தியத்தில் இல்லையா? உணர்ச்சியோடு அந்த கேள்வியை கேட்டார்கள். இந்த உணர்ச்சி சத்தியத்தை எதிர்நோக்கிய ஒரு உணர்ச்சியாக இருந்தது. ஆனாலும் அந்த இடத்தில் கல்வி கொஞ்சம் குறைந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், உமரே, இவர் நபி என்று நீ ஏற்றுக்கொண்டாயா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அதே கேள்வி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரியாது. ஆனாலும் அதே கேள்வியை கேட்டார்கள். உமரே, உனக்கு தெரியுமா இவரை நீ நபி என்று ஏற்றுக்கொண்டாயா என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், ஆம், நபி என்று ஏற்றுக்கொண்டேன். அப்ப அவர் செய்வதில் சத்தியம் மட்டும்தான் இருக்கும், அதை நம்பிவிட்டு சென்று விடு. இது கல்வியால் ஒரு பிரச்சனை எதிர்நோக்குவது, கல்வியால் ஒரு சூழ்நிலை எதிர்நோக்குவது. ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதை அனைத்து சஹாபாக்களும் ஒப்புக்கொண்டார்கள். அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைத்திருக்கலாம், ஏன் நமக்கு பாதகமா தானே இருக்குது, ஏன் இந்த ஒப்பந்தம், ஆனா கட்டுப்பட்டார்கள். இதுதான் கல்விக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்படக்கூடிய ஒரு பண்பு. இந்த மார்க்கம் சில தீர்வுகளை கொடுக்கலாம். அந்த தீர்வுகள் நம்மளுடைய குறுகிய புத்தியை வைத்து சிந்திக்கும் பொழுது இந்த தீர்வு எப்படிங்க இதுக்கு பொருந்தும் என்று இந்த குறுகிய புத்தி சொல்லலாம். ஆனால் குர்ஆன் கூறிவிட்டது, அதில் தான் சத்தியம் இருக்கிறது. அதை விட்டுவிட்டு நமக்கு வேற எந்த இடத்திலும் தீர்வு இல்லை என்று அதில் கட்டுப்பட வேண்டும். நம்ம மனசு கேட்குதோ இல்லையோ, நம்ம அறிவு கட்டுப்படுதோ இல்லையோ, கட்டுப்பட வேண்டும். இதை சொல்லி சூரத்து நூரோட அந்த 55வது வசனத்தை நான் இங்கே ஓதுகிறேன். அல்லாஹ் கூறுகிறான், வஅதல்லாஹ், அல்லாஹ் வாக்களிக்கிறான். அல்லாஹ் இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போதே இப்படிதான் ஆரம்பிக்கிறான். வஅதல்லாஹ், அல்லாஹ் வாக்களிக்கிறான். அல்லாஹோட வாக்கை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அல்லாஹ் ஒரு வாக்கை அளித்து விட்டால் அது சற்று கொஞ்ச அளவு கூட அதை மாற்றம் செய்ய மாட்டார். அந்த வாக்கில் சிறிய அளவு கூட ஒரு மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், வல்லதீன ஆமனு, இது அல்லாஹ்வுடைய வாக்கை பற்றி கூறுகிறது. வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், வஅமிலுஸ் ஸாலிஹாத், அதுக்கு பின்னாடி நல்ல அமல் செய்தவர்கள், சனுதுகிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களை நாம் சொர்க்கத்தை நுழைய செய்வோம். தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சொர்க்கத்தில் காலு கீழாக நதிகள் ஓடும். காலிதீன ஃபீஹா அபதா, அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள்.
கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், வஅதல்லாஹி ஹக்கா, அல்லாஹ்வோட வாக்கு உண்மையானது, சத்தியமானது. கூறிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான் ஒரு கேள்வி, வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வை விட பேச்சில் உண்மையானவர்கள் யார் இருக்க முடியும்? அல்லாஹ்வை விட பேச்சில் உண்மையானவர்கள் யார் இருக்க முடியும்? வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹ் இந்த கேள்வி நம்மளை பார்த்து கேட்கிறான். அல்லாஹ் வாக்களித்து விட்டான், அந்த வாக்கு உண்மை என்று சொல்லிவிட்டான். அதுக்கு பிறகு கேட்கிறான், அல்லாஹ்வை விட பேச்சில் உண்மையானவர்கள் யாரும் இருக்க முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். இதற்கு ஒரு உதாரணம் தான், அல்லாஹ்வோட வாக்கில் உண்மையானவர்களுக்கு ஒரு உதாரணம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த அந்த தாயின் அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் மத்தியில் நடந்த அந்த ஒரு சம்பவம். சுப்ஹானல்லாஹ், சிந்திக்க கூட முஃமின்களுக்கு இதில் படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முழு சம்பவத்தை குர்ஆனில் பதிவு செய்கிறான். வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஇ, ஃபிரௌன் ஒரு திட்டம் போட்டிருந்தான், ஆண் பிள்ளைகள் பிறந்தால் அந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று. ஆண் பிள்ளைகள் பிறந்தால் அந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்ய வேண்டும், ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமை பாதுகாப்பான ஏதோ ஒரு ஓரத்தில் பிறக்க செய்திருக்கலாம். ஆனால் ஃபிரௌன் வாழ்ந்த அதே பூமியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார். எந்த வருஷத்தில் குழந்தைகளை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ அதே வருஷத்தில் பிறக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் தாய்க்கு ஒரு பயம், உள்ள பிறந்துருச்சு, இந்த பிள்ளை நம்ம என்ன செய்ய போறோம் என்று தெரியவில்லையே ஒரு பயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஇ, மூசாவோட தாய்க்கு நாம் கூறினோம், அன் அர்திஇ, குழந்தைக்கு பால் கொடு. ஃபஇதா கிஃப்தி அலைஹி, அந்த குழந்தையோட விஷயத்தை நீங்க பயந்தால், ஃபஅல்கீஹி ஃபில் யம், நதியில் அந்த குழந்தையை போட்டு விடுங்க. வலா தகாஃபி வலா தஹ்சனி, அல்லாஹ்வோட கட்டளை எது? வலா தகாஃபி, பயப்படக்கூடாது, வலா தஹ்சனி, கவலை அடையக்கூடாது. எந்த தாய்க்கு தான் பயம் இருக்காது? பிறந்த குழந்தை, அது குழந்தைகளை கொலை செய்வேன் என்று சொன்ன அந்த ஒரு ஆட்சியின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம நதியில போட சொல்கிறோம். அந்த நதியும் ஃபிரௌனோட வீட்டை கடந்து போகக்கூடிய ஒரு நதி. அந்த நதியில் அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளையிட்டான், போட்டு விடுகிறார்கள். அல்லாஹ் இவரை வாக்களிக்கிறான், அந்த குழந்தையை மீண்டும் உன்னுடைய இடத்தில் உன் கரங்களில் அந்த குழந்தையை தருவோம் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். இதான் வாக்கு. அந்த குழந்தையை முர்சலீன்கள் நபிமார்களில் ஒருத்தவனாக அந்த குழந்தையை ஆக்குவோம் என்று அல்லாஹ் வாக்கு. அந்த குழந்தை அந்த ஆறு செல்கிறது, நதியில் குழந்தை செல்கிறது, ஃபிரௌனோட வீட்டோட இந்த கொல்லைப்புறத்துக்கு செல்கிறது. பெண்கள் அந்த குழந்தையை எடுக்கிறார்கள். ஃபிரௌனோட மனைவி கூறுகிறார்கள், வகாலத் இம்ராஅத்து ஃபிரௌன், ஃபிரௌனோட மனைவி கூறுகிறார்கள், குர்ரத்து ஐனி லீ வலக், எனக்கும் உனக்கும் எந்த குழந்தையும் இல்லை, நமக்கு குழந்தை இல்லை, இந்த குழந்தையை கண் குளிர்ச்சியா நம்ம வச்சுக்கணும், நம்மளை தேடி வந்த ஒரு குழந்தை, கண் குளிர்ச்சியா வச்சுக்கணும், குர்ரத்து ஐனி லீ வலக் கூறிவிட்டு ஃபிரௌன் ஒத்துக்கொள்கிறான், குழந்தையை வைத்துக்கொள்ளும். ஆனால் இப்ப இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும். ஆசியா அவங்களுக்கு பிள்ளை இல்லை, அவங்களால பால் கொடுக்க முடியாது, இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும். இந்த குழந்தை மற்ற பெண்களிடம் பால் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது. அல்லாஹ் அப்படி ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், அனைத்து பெண்களிடம் பால் குடிப்பதை அந்த குழந்தையை நான் தடுத்தோம் என்று, அந்த குழந்தைக்கு அப்ப ஹராமாக்கிறோம், அதாவது தடுத்தோம். அந்த குழந்தை குடிக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தில் குடிக்கவில்லை. எந்த தாயிட்டையும் எந்த பெண்ணிட்டையும் பால் குடிப்பதை தவிர்த்துக் கொள்கிறது அந்த குழந்தை. ஃபிரௌன் அந்த இடத்தில் கூறுகிறான், இந்த குழந்தைக்கு யாராவது பால் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? மனைவியோட ஆசை நிறைவேற்றியான குழந்தைக்கு யாராவது பால் கொடுக்க ஆள் இருக்கிறார்கள் என்பதை கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்தில் கூறுகிறான், ஃபகாலத் ஹல் அதுல்லுக்கும் இலா அஹ்லி பைத்தின் யக்ஃபூன். சில உலமாக்கள் கூறுகிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் சகோதரி சென்று கூறுகிறார்கள், இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பம் இருக்கு, நான் வழியை காட்டட்டும். அப்போ ஃபிரௌன் ஒத்துக்கொள்கிறான். அந்த குழந்தை எடுத்து செல்லப்படுகிறது. எந்த இடத்தில்? தாயிடம் அந்த குழந்தையை மீட்டு எடுத்து செல்வோம். அந்த தாய்க்கு அந்த குழந்தையை நதியில் வைக்கும் போது அந்த தாயோட புத்திக்கு எட்டு இருக்காது, இந்த குழந்தை எப்படிதான் நம்ம கைக்கு வரப்போகுது. அந்த தாயோட மனசுக்கு எட்டு இருக்காது, இந்த குழந்தை எப்படிதான் நம்ம கைக்கு வரப்போகுது. ஆனா வாக்கு யாரோட வாக்கு? அல்லாஹோட வாக்கு. அல்லாஹ் கூறுகிறான், அந்த குழந்தையை அந்த தாயிடம் மீட்டு எடுத்து சென்றோம்.
கை தகப்பா ஐனுஹா, ஏனென்றால் அந்த தாயோட கண் குளிர்ச்சியாக வேண்டும் என்று. வலா தஹ்சன், அந்த தாய் கவலைப்படக்கூடாது. வலிதஅலம், அந்த தாய் தெரிந்து கொள்ளட்டும். அன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ் வாக்கு உண்மையானது. அன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ் கூறிவிட்டு கூறுகிறான். வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன், ஆனா அல்லாஹ் வாக்கு உண்மையானது என்று அதிகமானோருக்கு தெரியாது. அதிகமானோர் அதை நம்ப மாட்டார்கள். இந்த உம்மத்தில் நம்ம சென்று சொன்னா இந்த பிரச்சனை நடக்குதுங்க, இந்த பிரச்சனைக்கு குர்ஆன் ஹதீஸ் ஏதாவது தீர்வு கொடுக்குதுன்னு சொன்னா எல்லாம் இந்த காலத்துல ஒத்து போகுமா? டெமோக்ரஸிக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அந்த ஆட்சிக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இதெல்லாம் ஒத்து போகுமா என்று ஒரே வார்த்தையில் குர்ஆனையும் ஹதீஸையும் புறம் தள்ளி விடுவார்கள். அல்லாஹ் கூறுகிறான், வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன், அல்லாஹ்வோட வாக்கு உண்மையானது என்று அதிகமானோர் நம்ப மாட்டார்கள், அதிகமானோருக்கு தெரியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். சரி, அல்லாஹ் இந்த வசனத்தில் எதை வாக்களிக்கிறான்? அல்லாஹ் கூறுகிறான், வஅதல்லாஹ், அல்லாஹ் வாக்களித்து விட்டான். யாருக்கு வாக்களிக்கிறான்? எதை வாக்களிக்கிறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்று விஷயங்களை வாக்களிக்கிறான். முதலாவது, லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த், இந்த பூமியில் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்போம், அவர்களுக்கு பலத்தை கொடுப்போம், அவர்கள் இந்த பூமியை நிர்வகிப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறினானே, வஇத் கால ரப்புக லில் மலாயிகதி இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா, அல்லாஹ் கூறுகிறான் மலக்குமார்களிடம், இந்த பூமியில் நான் கலீஃபாக்களை உருவாக்கப் போகிறேன், இந்த பூமியை நிர்வகிக்கக்கூடியவர்களை நான் உருவாக்கப் போகிறேன். அல்லாஹ் கூறுகிறான், நமக்கு இந்த இடத்தில் வாக்களிக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான், இந்த பூமியோட நிர்வாகத்தை உங்கள் கையில் தருகிறேன். முதலாவது வாக்கு என்ன? இந்த பூமியோட நிர்வாகத்தை உங்களோட கையில் தருகிறேன். இந்த வசனத்துக்கு தஃசீர் எழுதினார் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் கூறுகிறார்கள், ஹாதா வஅது மின் அல்லாஹ், இது அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு வாக்கு. யாருக்கு வந்த வாக்கு? லி ரசூலி, அந்த இடத்தில் நபிக்கு வந்த வாக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஅன்னஹு சயஜஅலு உம்மத்தஹு குலஃபா அல்-அர்த், அல்லாஹ் அவரோட உம்மத்தை, நபியோட அந்த உம்மத்தை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட அந்த உம்மத்தை இந்த பூமியை ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடியவர்களாக, இந்த பூமியை நிர்வகிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் மாற்றுவேன் என்று சொன்ன வாக்கு. அந்த வாக்கில் என்ன நடக்கும் என்று சொல்லும்போது கூறுகிறார்கள், ஐ அஇம்மத்தன் நாஸ் வல் உலாத்தி அலைஹிம், அந்த இடத்தில் அவர்களை தலைவர்களாக மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். இந்த உம்மத்தினர்கள் முஸ்லிம்களை தலைவர்களாக தேர்ந்தெடுப்பார்கள். அந்த தலைவர்கள் தேர்ந்தெடுத்ததற்கு பின்னர் என்ன நடக்கும் என்றால், அவர்களால் இந்த பூமியில் அமைதி சூழல் ஏற்படும். முஸ்லிம்களுக்கும் அமைதி சூழல் ஏற்படும், காபிர்களுக்கும் அமைதி சூழல் ஏற்படும், மக்கள் எல்லாம் அவர்களுக்கு கட்டுப்படுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளிக்கிறார். சிந்தித்து பாருங்கள், எத்தனை முஸ்லிம்களுக்கு இது ஒரு ஆசை. இதில் வெறும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம், எல்லாரையும் ஆட்டி படைக்கணும் என்ற ஆசை இல்லை. இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு இடத்திலிருந்து நீதி கிடைக்காதா? எங்கேயாவது நீதி கிடைக்காதா? அது முஸ்லிமாக இருக்கட்டும் சரி, காபிராக இருக்கட்டும் சரி, மனிதநேயத்துக்கு இந்த இடத்தில் ஏதாவது ஒரு நீதி கிடைக்காது என்று இந்த முஸ்லிம் உம்மத்தையே தவித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் வாக்களிக்கிறான், நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த முஸ்லிம் உம்மத் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வான குர்ஆனை புரட்டவில்லை, அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வான சுன்னாவை புரட்டவில்லை. மாறாக பேச்சாளர்களுடைய பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறோம், அதிகாரிகளோட பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறோம், அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குகளை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வோட வாக்கை மறந்து விட்டோம். முதலாவது வாக்கு என்ன? இந்த உம்மத்தை, இந்த உலகத்தை நிர்வகிக்க செய்கிறேன். இரண்டாவது வாக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வலையுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதீ இர்ததா லஹும், அல்லாஹ் அவர்களுக்கு பொருந்தி கொண்ட அந்த மார்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுப்பான். எத்தனை முஸ்லிம்களுக்கு ஆசை? நம்ம வாழக்கூடிய இந்த அரபு நாடுகள்ல வேணா பார்க்கலாம், ஷரீஅத் நம்மளுக்கு வசப்படுத்தி தரப்பட்டிருக்குது, எங்க வேணா துணி வச்சுக்கலாம், குர்ஆனை ஓதலாம், எல்லாம் பண்ணலாம். நம்ம நாட்டுல மற்ற ஊர்கள்ல அதை ஒரு பயமான ஒரு சூழ்நிலை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் சொல்ல வேண்டுமா? சில இடங்களில் பிரச்சனை. வாங்க சொல்ல வேண்டுமா? சில இடங்களில் பிரச்சனை. பகிரங்கமாக பேச வேண்டுமா? ஹக்கை எடுத்து உரைக்க வேண்டுமா? பிரச்சனை. ஷரியத்தின்படி அமல் செய்ய வேண்டுமா? பிரச்சனை. இந்த ஷரியத்தின்படி சட்டங்களை ஏற்று நடக்க வேண்டுமா? பிரச்சனை. இதே போன்று இந்த உம்மத்துக்கு தரப்பட்ட இந்த அல்லாஹ் பொருந்தி கொண்ட இந்த மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடியதிலேயே 1000 பிரச்சனையை பார்க்க முடியுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், வரதீது லகுமுல் இஸ்லாம் தீனா, நான் உங்களுக்கு இஸ்லாமை மார்க்கமாக பொருந்தி கொண்டேன். அல்லாஹ் பொருந்தி கொண்ட அந்த மார்க்கத்தை அமல் செய்வதற்கு பல பிரச்சனைகளை பார்க்கிறோம். அல்லாஹ் வாக்களிக்கிறான், அல்லாஹ் பொருந்தி கொண்ட அந்த மார்க்கத்தை உங்களுக்கு வசப்படுத்தி தருவேன்.
அதாவது அந்த ஷரியத்தின்படி நீங்க வாழலாம், லேசாக வாழலாம், எந்த ஒரு பயமும் இருக்காது. இதுக்கு ஒரு உதாரணம் தான் சஹாபாக்கள் சிலர் மக்காவில் இருக்கும் பொழுது பயந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் காபிர்கள் துரத்தி விடுவார்களோ, அடித்து விடுவார்களோ, கொலை செய்து விடுவார்கள் என்று அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை பகிரங்கப்படுத்தாமல் இருந்தார்கள். அதுக்கு ஒரு சஹாபி தான். அழகான ஒரு சம்பவம். அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யா ரசூலுல்லாஹ் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் மக்காவை சார்ந்த சஹாபி, வெளியூர்ல இருந்து ஒரு சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், மக்கள் எல்லாம் ஒரு பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒரு முடிவு செய்கிறார்கள், இந்த இடத்தில் நான் என்னோட இஸ்லாமை பகிரங்கப்படுத்துவேன், செய்வேன், பகிரங்கப்படுத்துவேன். காபாக்கு செல்கிறார்கள். காபாவில் படியோடு நின்று கூறுகிறார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள். அடி உதை வாங்கினார்கள். பின்னரும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்கள், அடி உதை வாங்கினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவுரை செய்தார்கள், நீங்க உங்க ஊருக்கு போங்க, உங்க ஊர் மக்களுக்கு நீங்க போய் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க, அவர்களாவது இஸ்லாத்துக்கு வரட்டும், இப்படி அடி வாங்கிட்டு இருக்காதீங்க என்று சொல்லி இந்த அளவுக்கு சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். ஒருவேளை தொழுகை கஅபாவுக்கு முன்னாடி தொழுவது, எந்த கஅபா கிப்லாவாக கட்டப்பட்டதோ அந்த கஅபாவுக்கு முன்னாடி தொழுவதை பயந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டது, அவர்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தப்பட்டது. இந்த அளவுக்கு ஒரு பயமான ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். செய்யக்கூடிய ஒரு ரெண்டு விவாதத்தையும் ஒழுங்காக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் அர்த்தம் என்ற ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டார்கள், ஒரு சென்டர் மாதிரி எடுத்துக்கொண்டார்கள். அதில் முஸ்லிம்கள் சென்று அவர்களுடைய விவாதத்தை செய்வார்கள். அந்த குறியீடு இடத்தில் காபாவில் சிலைகள் இருந்தது. எந்த காபா தௌஹீதோட அடையாளமாக கட்டப்பட்டதோ அந்த காபாவில் சிலைகள் இருந்தது. அந்த அளவுக்கு பயமான ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தந்தார். இதுதான் அல்லாஹோட வாக்கு உண்மையானது. மதீனாவை சென்றார்கள், அதான் கூறினார்கள், தொழுகைகளை பகிரங்கமாக தொழுதார்கள். ஈது தொழுகை, மழை நீங்கிய தொழுகையை வெளிப்படையாக வந்து தொழுதார்கள். யாருக்கும் பயப்படவில்லை. அவர்களுக்குன்னு ஏற்படுத்த அல்லாஹ் கொடுத்த அந்த மார்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தார். இது அல்லாஹ் வாக்கு உண்மையான அல்லாஹ் வாக்குகளில் மூன்றாவது ஒரு வாக்கு. அல்லாஹ் கூறுகிறான், அவர்களுக்கு பயமான சூழ்நிலையை மாற்றி அமைதியான சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுத்தி தருவோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். எத்தனை முஸ்லிம்களுக்கு ஒரு ஆசை, நாம் முஸ்லிம் என்று சொல்வதற்கு ஒரு ஏர்போர்ட்லயோ ஒரு பொதுவான இடத்துலயோ நாம் முஸ்லிம் என்று சொல்வதற்கு எத்தனையோ பேருக்கு பயம். தாடி வச்சுக்கிட்டு போறதுக்கு எத்தனையோ பேருக்கு பயம். நம்ம முஸ்லிம் என்று நம்ம ஒதுக்கி விடுவாங்க. ஒரு பொதுவான இடத்தில் சொல்லுவதற்கு எத்தனையோ பேருக்கு பயம். என்னோட பேரை கேட்டால் அப்துல்லா முஹம்மது என்று சொல்வதற்கு எத்தனையோ பேருக்கு பயம். ஏன்? அதுக்குரிய சூழ்நிலைகள். இந்தியாவில் சில பகுதிகளில் பார்த்தா நீ முஸ்லிம் என்று சொன்னாலே நீ தாக்கப்படுவா. அந்த அளவுக்கு பயமான ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கூறுகிறான், இந்த பயமான சூழ்நிலையை மாற்றி அல்லாஹ் உங்களுக்கு அமைதியான சூழ்நிலையை தருவார். இந்த கால சூழ்நிலை பிரச்சனை புரிந்து கொண்டோமா? இதெல்லாம் அல்லாஹ் கூறிய இந்த வாக்குகளுக்கு எதிர்மறையான எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை முழுமையாக அமல் செய்ய முடியுதா? முடியவில்லை. இந்த உலகத்தில் நமக்கு ஏதாவது ஒரு அதிகாரம் இருக்குதா? இல்லை. இருக்கக்கூடிய உரிமைகள்லாம் எடுக்கப்படுகிறது. அதே போன்று நம்ம அமைதியான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கேட்டால் இல்லை, பயமான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் வாக்களிக்கிறான், இதை மூன்றையும் மாற்றி தருவேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். ஆனால் அல்லாஹ் யாருக்கு வாக்களிக்கிறான்? அல்லாஹ் என்ன நிபந்தனையை வைக்கிறான்? இதுதான் இங்கே முக்கியமானது. அல்லாஹ் வாக்கில் உண்மையானது. அல்லாஹ் ஒருபோதும் அவனோட வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ் ஒருபோதும் அவனோட வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ் வாக்களித்து விட்டான். நம்மிடம் கேட்பது சிலது தான். அதை செய்து விட்டால் அல்லாஹோட வாக்கு உண்மையாகும். ஆனால் அது எப்போ உண்மையாகும் என்று அல்லாஹ் மட்டும்தான். ஆனால் அல்லாஹோட வாக்கில் உண்மையாகும். அல்லாஹ் யாருக்கு இந்த வாக்களிக்கிறான்? அல்லாஹ் வசனத்தின் ஆரம்பத்தில் கூறுகிறான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின். யாருக்கு? உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கு. முதலாவது யார்? ஈமான் கொண்டவர்கள். இரண்டாவது வஅமிலுஸ் ஸாலிஹாத், அதுக்கு பின்னாடி நல்ல அமல் செய்தவர்கள். அல்லாஹ் என்ன வாக்களிக்கிறார்? இந்த மூன்று வாக்கியம் அளிக்கிறார்.
இந்த வாக்கையெல்லாம் அழித்து விட்டு அல்லாஹ் ஒரே ஒரு நிபந்தனை வைக்கிறான். நம்மளுக்கு நிறைய பேர் ஈமானுடையவர்களாக இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நிறைய பேர் ஈமானுடையவர்களாக இருக்கும். நல்ல அமல் செய்யறோமா செய்வோம், அல்ஹம்துலில்லாஹ். இபாதத்துகளை செய்யறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அல்லாஹ் ஒரு நிபந்தனை வைக்கிறான். அந்த நிபந்தனை இந்த துன்யாவில் இன்றைய காலத்தில் பார்த்தால் மாற்றப்பட்டு விட்டது. அந்த நிபந்தனைக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அந்த நிபந்தனையை பற்றி பேசப்பட்டால் இதே எத்தனை வருஷம் பேசிக்கிட்டு இருப்பீங்க என்று கேட்கப்படுது. அந்த நிபந்தனையை பற்றி படித்தோமா என்று கேட்டால் படிக்கவில்லை. அந்த நிபந்தனையை பற்றி ஒரு வகுப்புகளை சென்றோமா என்று கேட்டால் இல்லை. ஆனால் அல்லாஹ்விடமிருந்து உதவி மட்டும் எதிர்பார்க்கப்படும். இது எந்த அளவுக்கு நியாயமானது? அல்லாஹ் ஒரே ஒரு நிபந்தனை வைக்கிறான், யஅபுதுனனி லா யுஷ்ரிகூன பி ஷைஅன். அவர்கள் என்னை மட்டும் வணங்க வேண்டும், எனக்கு எந்த வகையான ஷிர்கையும் செய்வார். ஒரே ஒரு நிபந்தனை. இது என்னதுங்க? யஅபுதுனனி லா யுஷ்ரிகூன பி ஷைஅன். என்னை மட்டும் வணங்க வேண்டும், எனக்கு எந்த இணையும் கற்பிக்க கூடாது சொல்லக்கூடிய இது என்ன? தௌஹீத், ஏகத்துவம். இதை பற்றி ஏதாவது ஒரு சபையில் பேசினார். எத்தனை வருஷமா இதைத்தான் பேசிட்டு இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருடங்களாக மக்காவில் அவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள், தாவா செய்து கொண்டிருந்தார்கள். என்ன தாவா செய்தார்கள்? போருக்கு செல்லுகின்ற தாவா செய்தார்களா? நோக்கு பிடிக்கிற தாவா செய்தார்களா? ஜகாத்து கொடுங்க என்று இதே போன்ற அமல்களை தாவா செய்தார்கள். ஒரே ஒரு விஷயத்தை தான் தாவா செய்தார்கள். அதை உறுதிப்படுத்தினார்கள் சஹாபாக்கள். ஒரே ஒரு விஷயம் தான், சொல்லுங்கள், நீங்க வெற்றி பெறுவீர்கள் என்று. சில ரிவாயத்துகளில் வருது, உங்களுக்கு ஷாமோட ஆட்சி கிடைக்கும், உங்களுக்கு ரோமோட ஆட்சி கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த இடத்தில் அவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இல்லையோ, அவர்கள் முஸ்லிம்கள் இழிவாக கருதப்பட்டார்களோ, அந்த சூழ்நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படி வாழுங்கள், உங்களுக்கு ரோம் தரப்படும், உங்களுக்கு ஷாம் தரப்படும், உங்களுக்கு வெற்றி தரப்படும். இந்த துனியாவிலும் நீங்க வெற்றி பெறுவீர்கள், மறுமையிலும் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ரிசாலத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருடங்களாக போதனை செய்தார்கள். அந்த இடத்தில் எந்த சஹாபியும் கேட்கலை, யா ரசூலல்லாஹ் வெறுமை இதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க, எந்த சஹாபியும் கேட்கலை. ஆனா சஹாபாக்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள், மஜா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உதவி எப்போ வரும் யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி மிக நெருக்கத்தில் இருக்கிறது. சஹாபாக்கள் அதில் எந்த வகையான சந்தேகமும் படவில்லை, நம்பினார்கள். கப்பாப் இப்னு அர்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வேதனையை விடவா ஒரு முறை அவர்களுக்கு வேதனை அளிக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால், அவர்களுடைய எஜமான் ஒரு இரும்பை சூடு பண்ணி முதுகில் சூடு வைக்கிறார். அந்த இரும்பு காய வரைக்கும் சூடு வைக்கிறார், திரும்பவும் சூடு பண்ணி திரும்ப முதல்ல சூடு வைக்கிறார். கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அது துஆ செய்ய மாட்டீர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை ஏந்தி துஆ செய்தால் அல்லாஹ் மறுப்பானா? கையை உயர்த்தி துஆ செய்தால் அல்லாஹ் மறுப்பானா? மறுக்க மாட்டார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தார். தௌஹீதில் பொறுமையாக இருங்கள், ஏகத்துவத்தில் பொறுமையாக இருங்கள் என்று பொறுமையை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த உம்மத்திடம் ஏகத்துவம் வந்துவிட்டாலும் அந்த ஏகத்துவத்தை முழுமையாக பெறவில்லை, அந்த ஏகத்துவத்தை முழுமையாக படிக்கவில்லை. எது எல்லாம் ஷிர்க், எது எல்லாம் தௌஹீத் என்று முழுமையாக படிக்கவில்லை. அதன் காரணமாக அவர்களுக்கு பொறுமை இல்லை. கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யா கப்பாப், பனூ இஸ்ரவேலர்கள் ஒரு சமுதாயம் இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு நீண்ட ஒரு கத்தி எடுக்கப்படும், அந்த கத்தியில் தலையிலிருந்து கால் வரை வெட்டப்படுவார்கள். அவர்கள் முஸ்லிம் என்ற ஒரே காரணத்திற்காக தலையிலிருந்து கால் வரை வெட்டப்படுவார்கள். சம பாதியாக அவர்கள் பிரிவார்கள். அந்த நேரத்திலும் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். அதை விடவா கப்பாப் உங்களுக்கு என்று கேட்டார். நமக்கு அதை விடவா சோதனை? கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு வந்த சோதனை விடவா நமக்கு சோதனை? இல்லை சகோதரர்களே. ஆனால் காரணம் என்ன? நமக்கு பொறுமை இல்லாததன் காரணம் என்ன? தௌஹீதை படிக்கவில்லை, ஏகத்துவத்தை படிக்கவில்லை. அவர்கள் சொர்க்கத்தை கண்ணுக்கு முன்னாடி பார்த்தார்கள். ஏன்? காரணம் என்ன? அவர்கள் தௌஹீதை படித்தார்கள், அவர்கள் அல்லாஹ்வை மட்டும் நம்பியிருந்தார்கள். அவர்கள் உலகத்தை நம்பி இல்லை, உலக ஆட்சியாளர்களை நம்பி இல்லை, யாரையும் நம்பி இல்லை, அல்லாஹ்வை மட்டும் நம்பியிருந்தார்கள். ஏகத்துவம் அவர்களோட கல்வியில் உறுதியாக இருந்தது. நிஅமல் மௌலா வ நிஅமல் நஸீர், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியதில் சிறந்தவனாக இருக்கிறான் என்ற அந்த ஒரு விஷயத்தில் முற்றிலும் 100% நம்பியிருந்தார்கள். அதனால் அவர்களால் 13 வருடம் பொறுமையாக இருக்க முடிந்தது. எந்த அளவுக்கு என்றால், சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட சம்பவத்தை கேட்டால் நிச்சயம் பேருக்கு ஆச்சரியமாக.
அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். முஸ்லிம்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செய்து விட்டார்கள் மதீனாவுக்கு. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். காபிர்கள் கூறுகிறார்கள், சுஹைப், நீ ஒரு பணக்காரன், எங்கள் மத்தியில் நீ பணக்காரன் ஆகினான், எங்கள் மத்தியில் நீ வியாபாரம் செய்து உனக்கு செல்வம் கிடைத்தது, நீ இங்கே ஹிஜ்ரா செஞ்சு மதீனாவுக்கு போகணுமா, அந்த அனைத்து செல்வத்தையும் இங்கு விட்டுவிட்டு சென்று. சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நொடி சிந்திக்கவில்லை, அனைத்து செல்வத்தையும் விட்டுவிட்டு ஹிஜ்ரா செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய எல்லையை அவர்களை வரவேற்றார்கள். கூறினார்கள், திஜாரத்துன் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டீர்கள் சுஹைபே, அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வியாபாரத்தை செய்து விட்டீர்கள் சுஹைபே. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார், எப்படி உங்களுக்கு தெரியும் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ் எனக்கு அறிவித்து தந்தார். நீ காவிரிகளுக்கு உன்னோட செல்வத்தை அனைத்தையும் கொடுத்து விட்டு இஸ்லாத்துக்காக வந்தாயே, அது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் சுஹைபே. அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு மதீனாவுக்கு வந்த பிறகு அவர்களோட வாழ்க்கையை செழிப்பாக மாறியது. ரோமும் ஷாமும் அவர்களோட கரங்களில் வந்தது. அவர்களால் ஏன் அதை விட்டுவிட்டு வர முடிந்தது? இந்த தௌஹீத் தான் ஒரே ஒரு காரணம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஒரு வசனத்தில் கூறுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை சஹாபாக்கள் மத்தியில் ஓதி காண்பித்தார்கள். இந்த ஹதீஸை ஒரு சஹாபி அறிவிக்கிறார்கள், லம்மா நஸலத் الذين آمنوا ولم يلبسوا إيمانهم بظلم. இந்த ஒரு வசனம் இறங்கியது. சூரத்துல் அன்ஆம் 82வது வசனம் இறங்கியது. அந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டார்கள். இந்த ஈமான் கொண்டார்கள் என்று குர்ஆனில் எங்கெல்லாம் வருதோ அங்கு ஏகத்துவம் அடங்கும். ஏகத்துவம் இல்லாத எந்த ஒரு ஈமானும் இல்லை. ஏகத்துவம் இல்லைன்னா அவன் ஈமான் அதே. ஏகத்துவம் இல்லைன்னா அவன் முஃமினே. ஏன்னா ஏகத்துவம் தான் இந்த இஸ்லாத்தோட அடிப்படை. அந்த ஏகத்துவம் ஒரு மனிதனிடம் இல்லை என்றால் அவன் முஸ்லிமே இல்லை. அப்ப எந்த இடத்துல குர்ஆன்ல ஆமனு ஆமனு என்று வருகிறதோ அது அனைத்தும் ஏகத்துவவாதிகளை பார்த்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லதீன ஆமனு, அல்லாஹ் கூறுகிறான், அல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டார்கள். வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்ம், அவர்களுடைய ஈமானை அநியாயத்தை கொண்டு அநீதியை கொண்டு போர்ச்சவில்லையோ, ஃபஉலாயிக லஹுமுல் அம்ன், அவர்களுக்கு அமைதி உண்டு, அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு, ஃபஉலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி காட்டப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் கூறுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அய்யுனா லா யظلم நஃப்ஸஹு, நம்மளில் யாரும் அநீதி செய்யவில்லை, எல்லாரும் ஒரு அளவுக்கு ஒரு அநீதி செஞ்சிருக்கோம், சின்ன அளவோ பெரிய அளவோ. ஒருத்தவன் அடுத்தவன் சொத்தை அபகரித்திருப்பான், அது ஒரு அநீதி. ஒருத்தவன் பொய் சொல்லியிருப்பான், அது ஒரு அநீதி. ஏதோ ஒரு சின்ன பாவமாவது செய்திருக்குமே யாரோ சொல்லலாம், யாரும் தான் அநீதி செய்யவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். நீங்க இந்த வசனத்தை கேட்கவில்லை என்று சொல்லி ஒரு வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட மகனுக்கு செய்த அந்த உபதேசத்தில் வரக்கூடிய அந்த வசனம், வஇத் கால லுக்மான் லிப்னிஹி, லுக்மான் தன்னோட மகனுக்கு உபதேசம் செய்கிறார். யா புனை, என்னோட மகனே, இந்த உபதேசம் எத்தனை தாய்மார்கள் எத்தனை தகப்பர்கள் தம் பிள்ளைகளுக்கு செய்கிறோம். இந்த உபதேசங்கள் தௌஹீதோட உபதேசம். அந்த உபதேசம் ஆரம்பித்ததே தௌஹீத் தான். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யாதே, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதே. இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், நிச்சயமாக ஷிர்க், நிச்சயமாக இணை வைப்பது மிக மோசமான அநீதி என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னோட மகனுக்கு செய்த அந்த உபதேசத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டிக் கூறுகிறார்கள். இந்த அநீதியை பற்றி தான் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார். யார் ஈமான் கொண்டு விட்டு இந்த அநீதியை செய்யவில்லையோ, யார் ஈமான் கொண்டு விட்டு ஷிர்க் செய்யவில்லையோ, யார் ஈமான் கொண்டு விட்டு இணை வைப்பு செய்யவில்லையோ, அவர்களுக்கு என்ன பலனை அல்லாஹ் கூறுகிறார்? ஃபஉலாயிக லஹுமுல் அம்ன், அவர்களுக்கு பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பு உலமாக்கள் விளக்கம் கூறுகிறார்கள், அல் அம்னு ஃபித் துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்திலும் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், மறுமையிலும் அவர்களுக்கு பாதுகாப்பு. ஃபஉலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி காட்டப்பட்டவர்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் மிக தெளிவானது சகோதரர்களே, சுன்னா மிக தெளிவானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களுக்கு மத்தியில் ரெண்டு விஷயத்தை விட்டு சொல்கிறேன். லன் தضلوا ما تمسكتم بهما, அதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்க வழிவிட மாட்டீர்கள். கிதாபுல்லாஹி வ சுன்னதி, அல்லாஹ்வுடைய வேதமும் என்னோட சுன்னத்தும். அதனால் சகோதரர்களே, இன்றைய காலத்தில் ஒரு சூழ்நிலையா, இன்றைய காலத்தில் ஒரு பிரச்சனையா, இன்றைய காலத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரு கஷ்டமா, அதுக்கு
எங்கே விடை இருக்கிறது? அதுக்கு எங்க தீர்வு இருக்கிறது? குர்ஆனில் தான் இருக்கிறது, ஹதீஸில் தான் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும், அல்லாஹ் உங்களில் ஈமான் கொண்டவர்கள், உங்களில் நல்ல அமல் செய்தவர்கள் அல்லாஹ் வாக்களிக்கிறான். லா யஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த், அவர்களுக்கு இந்த பூமியில் அல்லாஹ் அதிகாரத்தை கொடுப்பான். அல்லாஹ் அவர்களுக்கு இந்த பூமியில் ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான். யாருக்கு? பேர் தாங்கி முஸ்லிம்களுக்கு. ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டவர்களும் நல்ல அமல் செய்தவர்கள். لا يستخلفنهم في الارض كما استخلف الذين من قبلهم ولا يمكنن لهم دينهم الذي ارتضى لهم. அல்லாஹ் அவர்களுக்கு பொருந்தி கொண்ட அந்த மார்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுப்பான். இரண்டாவது வாக்கு ولا يبدلنهم من بعد خوفهم امنا, பயமான சூழ்நிலையை விட்டு அல்லாஹ் அவர்கள் அமைதி சூழ்நிலை அல்லாஹ் அவர்களை மாற்றுவான். மூணாவது வாக்கு அல்லாஹ் நம்மளிடம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், யஅபுதூனனி லா யுஷ்ரிகூன பி ஷைஆ, அவர்கள் என்னை மட்டும் வணங்கட்டும். லா யுஷ்ரிகூன பி ஷைஆ, அவர்கள் ஷிர்க் செய்ய வேண்டாம். இது இந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொன்னார். ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த சமுதாயம் பிரச்சனைகளை இரண்டு வகையாக எதிர்நோக்கும். ஒரு வகை உணர்ச்சியால் எதிர்நோக்கும். உணர்ச்சியால் எதிர்நோக்கக்கூடிய அந்த மக்கள் இந்த தீர்வை சொன்னால் அவர்கள் கூறுவார்கள், இதெல்லாம் எந்த காலத்துல நடக்கும்? வெறும் தௌஹீத் வகுப்பு வச்சுக்கிட்டே இருந்தா அல்லாஹ் எல்லாம் தந்துருவானா? இறங்கி அடிக்க வேண்டாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருடங்கள் போதனை மட்டும்தான் செய்தார். ஒரு சஹாபியும் இந்த கேள்வியை கேட்கவில்லை. யா ரசூலுல்லாஹ், என்ன யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி வரவில்லை யா ரசூலுல்லாஹ் என்று ஒரு சஹாபியும் கேட்கவில்லை. ஈமான் கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியாக கூறுகிறான், ஃபமன் கஃபர பஅத ذلك, அல்லாஹ் எந்த சமுதாயத்துக்கு இந்த சூழ்நிலை நாம் ஏற்படுத்தி தந்து இந்த வாக்கெல்லாம் உண்மையாக்கப்பட்டதோ அதுக்கு பிறகும் அல்லாஹ் யார் நிராகரிப்பாரோ அவர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் பாவிகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சில வசனங்களை கூறுகிறார். முதலாவது அல்லாஹ் கூறுகிறார், வஅதல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்கு, லா யுக்லிஃபுல்லாஹு வஅதஹு, அல்லாஹ் அவனோட வாக்குக்கு ஒருபோதும் மாறு செய்ய மாட்டார். அதனால சகோதரர்களை, இன்றைக்கு கேட்ட இந்த வகுப்பில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், தௌஹீதில் வாழ்வோம். நம்மளை சுற்றியில் இருக்கக்கூடிய மக்களை தௌஹீதின் பக்கம் இருக்கும். இந்த உம்மத்துக்கு ஒருத்தவன் ஷிர்க்ல இருக்கிறானா எந்த கவலையும் இல்லை, ஒருத்தவன் இணை வைப்பு செய்யறானா எந்த கவலையும் இல்லை, ஒருத்தவன் பிதஅத் செய்யறானா எந்த கவலையும் இல்லை. ஆனா ஒரு முஸ்லீம் அடிக்கப்படுகிறானா அந்த இடத்துல மட்டும் எல்லா குர்ஆனையும் எல்லா ஹதீஸையும் எடுத்துட்டு வந்து, ஆனா அவன் ஷிர்க்ல இருக்கும்போது அவன் நரகத்துக்கு போவான். ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் அடிக்கப்படுகிறானா அந்த உலகத்தில் மட்டும் தான் அடிக்கப்படுவான். அல்லாஹ் அவனுக்கு நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தை கொடுத்து விடுவான். ஆனால் முஸ்லிம்கள் எல்லாம் அமைதி சூழலில் இருந்து அவர்கள் எல்லாம் ஷிர்க்கில் இருந்தால் இந்த உலகத்தில் அமைதியாக இருந்து விடலாம். ஆனால் அல்லாஹ் தண்டனை அவர்களுக்கு உண்மையானது. அந்த கவலை இந்த குடும்பத்தில் யாருக்கும் இல்லை. என்னோட குடும்பத்தினர் ஷிர்க்கில் இருக்கிறார்களா, நாளை மறுமை நாள் நிரந்தர நரகத்தில் அவர்கள் இருப்பார்கள். என்னோட ஊர் மக்கள் ஷிர்க்கில் இருக்கிறார்களா, நாளை மறுமை நாளில் நிரந்தர நரகத்தில் அவர்கள் இருப்பார்கள். யாருக்கும் கவலை இல்லை. நீ ஷிர்க் செய்ய, நீ அந்த கொள்கையில் இருந்து, நீ பிதஅத் செய்ய, அது உன்னோட கொள்கை. அந்த இடத்தில் யாருக்கும் கவலை வருவதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அதில் கவலைப்படுகிறார், அதில் உங்களோட கவலைகளை ஏற்படுத்து. மக்களுக்கு தௌஹீதை பற்றி எடுத்து சொல்லுங்க. நீங்க தௌஹீத்வாதிகளாக இருக்கிறீர்களா, தௌஹீதை பற்றி படியுங்கள். எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இந்த உம்மத்துக்கு தெரியாது, அது ஷிர்க் என்று ஆனாலும் செய்து கொண்டிருக்கிறோம். நம்மளோட பிள்ளைகள் எத்தனையோ கார்ட்டூன் பார்க்குது, எத்தனையோ படங்கள் பார்க்கிறார்கள், அதில் எத்தனையோ வகையான ஷிர்க்குகள் இருக்கிறது, அதில் எத்தனையோ வகையான பிதஅத்கள் இருக்கிறது. நமக்கு தெரியாமையே நம்மளோட பிள்ளைகளுக்கு புகுத்தப்படுகிறது. எத்தனை தாய்மார்கள் இதில் கவனம் எடுக்கிறோம், எத்தனை தந்தைகள் இதில் கவனம் எடுக்கிறோம். இதிலெல்லாம் கவனம் எடுப்பதில்லை. ஆனால் இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு அல்லாஹ்விடம் மட்டும் உதவி வர வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு நியாயமானது சொல்றது. அல்லாஹ் கூறுகிறான், வஅதல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்கு, லா யுக்லிஃபுல்லாஹு வஅதஹு, அல்லாஹ்வுடைய வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான். வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், ஆனால் பிரச்சனை என்னன்னா அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், அதிகமான மக்களுக்கு அது தெரியாது, அதில் நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் கூறுகிறான், ஃபஸ்பிர், அல்லாஹ் நம்மளை பார்த்து பேசுகிறான். சொல்றேன், இந்த குர்ஆன் நம்மளை பார்த்து பேசுகிறது. அல்லாஹ் கூறுகிறான், ஃபஸ்பிர், பொறுமையாக இரு. உங்களுக்கு அநீதி அளிக்கப்படுகிறதா, பொறுமையாக இரு. ஃபஸ்பிர், அல்லாஹ் நம்மளை பார்த்து கூறுகிறது, வமா ஸப்ருக இல்லா பில்லாஹ், நீங்கள் பொறுமை கொள்வதெல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டும். வலா தஹ்ஸன் அலைஹிம் வலா தகு ஃபீ தைக் மிம்மா யம்குரூன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
நீங்க மனசுல பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டு மனசை சோர்த்து கொண்டு செல்ல வேண்டாம். அவர்கள் சதி திட்டம் தீட்டக்கூடிய அந்த திட்டத்துக்கெல்லாம் பயப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், பொறுமையாக இருங்கள், அல்லாஹோட வாக்கு உண்மையானது. அல்லாஹை நம்பாதவர்கள், அல்லாஹோட வாக்கில் யகீன் இல்லாதவர்கள், அல்லாஹோட வாக்கில் உறுதிப்படாதவர்கள், அல்லாஹோட வாக்கில் நம்பிக்கையே இல்லாதவர்கள் உங்களை பயமுறுத்துகிறார்களே, அந்த பயத்தால் பயந்து விட வேண்டாம். அந்த பயம் ஏற்படுத்துவார்களே, பயந்து விட வேண்டாம். தௌஹீத்வாதிகளை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், தௌஹீத் உறுதியாக. எப்படி சஹாபாக்களுக்கு வெற்றி கிடைத்ததோ, எப்படி சஹாபாக்கள் அமைதியான சூழ்நிலை வாழ்ந்தார்களோ, எப்படி சஹாபாக்கள் அல்லாஹ் இந்த உலகத்தின் மரபையில் தந்தானோ, அதே போன்று இந்த குடும்பத்துக்கும் அதே ஒப்புதான் இருக்கிறார். அதே வாக்குதான் அல்லாஹ் தருவதற்கு அல்லாஹ் சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறார். அதனால் சகோதரர்கள், இறுதியாக ஒரே ஒரு விஷயம்தான், தௌஹீத் உறுதியாக தௌஹீதை மக்களுக்கு எடுத்து செல்வோம். இந்த உலகத்திலும் வெற்றி பெறுவோம், இந்த உலகத்திலும் ஈமானோட வாழ்வோம், இந்த உலகத்தில் அமைதி சூழ்நிலை பெறுவோம். மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவான் என்று சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன். ஜஸாக்கல்லாஹு கைரா. வஸல்லல்லாஹு வஸல்லம்